welcome back to Prasanna Shiva channel. Yes, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு get ready with me வீடியோ தான் பார்க்க போறோம். எதுக்காக அப்படினா நம்ம அர்ஜென்ட்டா சிவாவோட friend அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். பட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும், டைமும் ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி வந்து என் ஹேரை வாஷ் பண்ணவே இல்லை. என் ஹேர் நேற்று நான் வாஷ் பண்ணது. இன்றைக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஹேரை வச்சுட்டு நான் எப்படி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியும்? யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ஹேர் வாஷ் பண்ண செகண்ட் அண்ட் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிலியாக க்ரீஸியாக ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ அதனால தான் நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஹேர் வாஷ் பண்ணல, கண்டிஷனர் போடல, சீரம் போடல, இதுக்கெல்லாம் என்கிட்ட சுத்தமாகவே டைம் இல்லை. பட் இதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ராடக்ட் கிடைச்சா எப்படி இருக்கும்? பட் ஆனால் அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். நானும் அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு ஆன்லைனில், ஷாப்பில் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் ஃபைனலி ஐ காட் த ப்ராடக்ட். எஸ், இதுதான் அந்த ப்ராடக்ட்டுங்க. எபிடைட்டோட ட்ரை ஷாம்பு தான். எஸ், ஐ ரியலி லவ் திஸ் ப்ராடக்ட். எதனாலன்னு பார்க்குறீங்களா? இது என்னோட ஹேரில் இருக்க ஆயில் அண்ட் க்ரீஸினஸை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணனா எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குது. அண்ட் ஐ நோ நம்ம கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு என்றைக்குமே ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் நார்மலாகவே ஆயில் செக்ரேட் ஆகி ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக நமக்கு இருக்கும் ஹேர். இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் தான் ஒரே சொல்யூஷன் நம்ம எபிடைட்டோட ட்ரை ஷாம்பு நமக்கு இருக்குது. என்னங்க ட்ரை ஷாம்புன்னு சொல்கிறீங்க, இதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குமோ அப்படின்னு தானே நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது 100% நேச்சுரல். இந்த எபிடைட்டோட ட்ரை ஷாம்புவை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் ஈஸி டு கேரிங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ கிளம்பணும். பட் ஆனால் நான் ஹேர் வாஷ் பண்ணி இந்த மாதிரி 1 டே ஆகுது, 2 டேஸ் ஆகுது, ஸோ ஆயில் க்ரீஸியாக இருக்குது ஹேர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ரை ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அன்னைக்கே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண மாதிரி ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, எல்லாம் ஓகே. இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃப்ராக்ரன்ஸ்ங்க. பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எபிடைட்டோட ட்ரை ஷாம்புவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 to 10 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஹேரில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்கேல்பில் தான் வந்து அந்த ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். அங்கே தான் வந்து க்ரீஸினஸாக எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்கும். ஒரு 8 to 10 inches கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்கள் ஸ்கேல்பை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஓகே, ஸ்ப்ரே பண்ணிட்டா வேலை முடிஞ்சதுன்னு இல்லாமல் ஒரு 30 seconds பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஒரு மசாஜ் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். பட் ஆனால் இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடத்துல நான் ஸ்ப்ரே பண்ணேன், அது எப்படி ஒரு பவுன்சினஸ் கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த ஷாம்புவோட ரேட் பார்த்தீங்கன்னா 899. பட் இவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 100 rupees மைனஸ் பண்ணி 799 rupeesக்கு இவங்க கொடுக்குறாங்க. நம்ம ஹேரில் நார்மலாகவே ஆயில் செக்ரேட் ஆகி ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் தான் ஒரே சொல்யூஷன் நம்ம எபிடைட்டோட ட்ரை ஷாம்பு நமக்கு இருக்குது.